அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம இன்னைக்கு குரூப் 2 உடைய பிலிமினரி கிளாஸ், அது இல்லாம குரூப் 4 உடைய கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் சிலபஸ் அது ஃபுல்லா பார்க்க போறோம். சிலபஸ்னா எப்படி இருக்கு, எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, இந்த சிலபஸ் நம்ம எப்படி ஈஸியா உற்று நோக்கலாம், எப்படி ஈஸியா படிச்சுக்கலாம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இந்த அகாடமி மூலமா உங்களுக்கு கிளாஸ்ல என்ன கிடைக்கும்னா ஷார்ட்கட் கொடுத்துருவோம். எப்படி ஷார்ட்கட் போட்டு படிக்கலாம் ஒன்று. இன்னொன்று மெட்டீரியல் உங்கள் கைக்கு கொடுத்துருவோம். அவுட் சோர்ஸு ப்ளஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்க பிஒய்க்யூ கொஸ்டின் இதெல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் டெய்லி கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிடிஎஃப் நிறுத்தி தான் நடத்துவோம். இப்போது சாதாரணமாக புக்கை வச்சு நடத்துறதுல என்ன லேகிங் வரும் அப்படின்னா அதில் சிலது விடுபட்டுடலாம், தகவல் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் இருக்கும். பிஒய்க்யூ கொஸ்டின் எங்கேயாவது வருதுன்னா அதை நாங்கள் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிடுவோம். இப்போ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கும்னா கண்டிப்பா நம்ம எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5ல இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 கிளாஸ்ல முடிச்சிடுவோம். முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எழுத்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இதுல நம்மளுக்கு 25 வினாக்கள் வருது. முதல்ல பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு 25 வினாக்கள் நமக்கு இங்க வருது. பாருங்க, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர ரகர வேறுபாடு, நகரம் நகர வேறுபாடு, ரகரம் ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை. அடுத்து சொல்லுல என்னென்னலாம் வரும் அப்படின்னா வேர் சொல்லறிதல், வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வகையறிதல், அயற் சொல்லிருந்து தமிழ் படுத்துறது, எதிர் சொல்லிருந்து வினைச்சொல், எழுத்து பிழை, ஒற்று பிழை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து சொல்லகராதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 கேள்விகள். சரி, இப்ப நம்ம இங்க வந்து ஒரு டவுட் வரும். இப்ப நம்ம நன்னூல்ல வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி படிக்கிறோம். அப்புறம் ஏன் மேம் எழுத்து சொல்லுன்னு தனியா வந்து தலைப்பு கொடுத்து சிலபஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சொல்லகராதியில எதிர் சொல்லலாம் இருக்கு. இப்ப சொல்லுன்னா நிறைய வரும். இப்ப நன்னூல் கையாண்டு இருக்கிறது என்ன, அது இல்லாம மித்ததுல என்னென்ன இருக்கு, இதெல்லாம் தான் படிக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா எதிர் சொல்லை பொறுத்த வரைக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி, அடுத்து உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறியுது, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல், கோடிட்ட இடத்தில் சரியான இணைப்பு சொல் தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இது மட்டும் அல்ல, அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. இந்த ஊர் பெயர்களின் மருவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு வந்து கவர் பண்ண முடியாது. நாங்கள் மொத்தம் வந்து 220 சொற்கள் எடுத்திருக்கோம். எங்கன்னா கல்வெட்டுகள், தொடர்ந்து கல்வெட்டுகள், அதுக்கடுத்து சங்கம் மருவிய காலத்துல எப்படி இருந்திருக்கலாம், சங்க காலத்துல எப்படி இருந்திருக்கலாம் ஒரு பேரு, அடுத்து 12ஆம் நூற்றாண்டுக்கு மேல எப்படி மாறி இருக்கலாம், 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் வரும்பொழுது எப்படி மாறி இருக்கலாம், ஆங்கிலேயர் வந்த பிறகு அந்த சொற்கள் எப்படி மாறிச்சு, ஆங்கிலேயருக்கு அப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு எழுத்து எப்படி மாறி இருக்கலாம். மருவுனாலே என்ன, ஒரு பெயர் இன்னொரு பெயரா மாறி போறது, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி போறது, இல்ல நீட்டமா இருக்கிற ஒரு பெயர் குறுகி போறது, தஞ்சாவூர்ன்றது தஞ்சைன்னு மாறி போகும். அடுத்து குறுகி இருக்கிற பெயர் நீளமா வர்றது, இந்த மாதிரியும் இருக்கும். அப்போ ஸ்கூல் புக் வந்து நம்மளுக்கு இங்க எப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல மொத்தம் 35 கேள்விகள் வாய்ப்பு இருக்கு. 35 வினாக்கள்ல இருந்து 40க்குள்ளதான் வாய்ப்பு இருக்கு. மித்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், அவுட் சோர்ஸ்ல படிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால இந்த ஊர் பெயர்களின் மருவெல்லாம் நம்ம நல்லாவே பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்.
சரியா? அடுத்து பிழை திருத்துதல். பிழைன்னா எதெல்லாம் வரும்? இந்த இடத்துலயும் ஒற்று பிழைகள், சந்தி பிழைகள், ஒருமை பன்மை பிழைகள். பிழைகள்னா மொத்த பிழைகள், தமிழ்ல ஏற்படக்கூடிய மொத்த பிழைகளும் இந்த இடத்துல வரலாம். அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. அடுத்தும் பாருங்க, எழுதும் திறன். இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் நம்ம சின்னதுல இருந்து படிச்சதுதான். ஒரு எழுவாய் இருக்கும், எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. இந்த 3 விதத்துல தான் ஒரு சென்டென்ஸ் அமையும் இல்லையா? கண்டிப்பா ஒரு எழுவாய் இருக்கணும், செய்யப்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும், இல்ல எழுவாயும் பயனிலையாவது இருக்கணும். இந்த மாதிரி சொற்களை சரியான முறையில ஒழுங்குபடுத்தி எழுவாய் எங்க வரணும், செய்யப்படு பொருள் எங்க வரணும், பயனிலை எங்க வரணும்னு பாக்குறது தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்களை அமைத்தல். அடுத்து தொடர் வகைகள்: செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை. இந்த செய்வினைக்கும் தன்வினைக்கும் ஒரு சிறு அளவு தான், நூல் இழை அளவு தான் வித்தியாசம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டா போதும், ஈஸியா நம்ம அதுல மார்க் வாங்கிடலாம். அடுத்து ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அமைத்தல். ஒருமை பன்மைனா இப்போ ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் கல்லுன்னு இருந்தா நான் போடுவீங்க, தூண் முடிஞ்சிருந்தா அதை நான் மாத்துவீங்க, நான் முடிஞ்சா தூண் மாத்துவீங்க. அது மட்டுமே கிடையாது. ஒருமை பன்மையே ஒரு 9 பேஜ் வரும் நமக்கு. அதுலயும் நிறைய பாயிண்ட் இருக்கு. இங்கு எங்க உருவாகும், இம்மு எங்க இடத்துல அழிஞ்சு போகும், கல் விகுதி போட்டா என்ன போடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம அங்க படிப்போம். அடுத்து மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை அக்ரிணை, பால் மரபு, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரியான காலம் அறிதல், இளமை பெயர்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து நிறுத்தற்குறிகள், கலை சொற்கள். இப்ப இந்த கலை சொற்களை பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு 20 கலை சொற்கள் பார்ப்போம். ஆட்சி மொழி அகராதியில பாத்தீங்கன்னா 2 லட்சம் சொற்கள் இருக்கு. நம்மளால எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா? ஒரு டவுட் இருக்கு. அப்ப 7 மார்க் வருது இல்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. 7 மார்க், கிட்டத்தட்ட 7 மார்க் இருக்கு கலை சொற்கள். 7ல இருந்து 6, 6ல இருந்து 7ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதை எங்க நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, 6வது யூனிட் படிக்கிறீங்க நீங்க. தமிழர் சமுதாயம், திருக்குறள் காட்டும் வாழ்வியல் நெறிகள், சங்ககாலம், சங்க மருவிய காலம்லாம் படிக்கிறீங்க இல்லையா? சங்க மருவிய காலம் இதுல வந்துடும், சங்க காலம் படிப்பீங்க. ஸோ அதுல என்ன பண்ணிடலாம்னா, அந்த 10 மார்க் முழுசா எடுத்துட்டோம்னா இங்க 7 மார்க் அடியானா கவலையே இல்லை. 7ல கண்டிப்பா 3 அடிச்சுடுவோம். எப்படின்னா 3 பொறுத்து கையில கொடுப்பாங்க. அந்த பொறுத்து கையில 1 நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட எலிமினேஷன் மெத்தட்ல தூக்கிடலாம் இல்லையா? அடுத்து வாசித்தல். இங்கே வாசித்தல், புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. அந்த பேராவில இருந்து என்ன பண்ணணும், நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சரை கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ இதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னா, உவமை தொடர், மரபு தொடர், பழமொழிகளின் பொருள் அறிதல். இந்த 3 தான். இந்த 3க்கு பாத்தீங்கன்னா 3க்கும் கரெக்டான நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மரபு தொடர் அகர வரிசை இதை கொண்டு உள்ள சேர்த்திருக்கோம். அதுல மொத்தம் 1047 சொற்கள் இருக்கு மரபு தொடர் அகர வரிசையில. ஸோ அதெல்லாம் 1 2 3 போட்டு அழகா கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஃப்ல அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இருக்காது. கண்ணா பின்னான்னு இருக்கும். 1 2 ஒரு சொல் திரும்ப வர மாதிரி இருந்தது. நாங்க அழகா என்ன பண்ணிருக்கோம், 1 2 3 போட்டு ஆர்டர் வைஸ் அழகா கொடுத்துட்டோம். அடுத்து எளிய மொழி பெயர்ப்புகள், ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்கள்ல இருந்து தமிழ் அறிதல். அடுத்து இலக்கியம் பாத்தீங்கன்னா இப்ப 20 திருக்குறள் இருக்கு. இந்த 20 அதிகாரங்களையும் நம்ம எப்படி பார்த்துருவோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய சொற்களுக்கு அறிஞ்சொல் பொருள் கூறிதல், இல்ல இலக்கண குறிப்பு சொல்றது, பொருள் சொல்றது, இந்த திருக்குறள் யாரை பற்றி பேசுது, அரசனை பற்றியா, இல்ல தலைவனை பற்றியா, தலைவியை பற்றியா, இல்லற நடத்தும் இல்லால பத்தியா, அப்படி இல்ல ஒரு தாயை பற்றியா, பிள்ளையை பற்றியா அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிடுவோம். அடுத்த அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் நாலடியார்ல இருந்து ஔவையார் பாடல்கள் மட்டுமே
நம்ம எத்தனை பேஜ்னா 60 பேஜ் கிட்ட இருக்கு. ஏலாதி இது எல்லாம் சேர்த்து ஒரு 60 பேஜ் நோட்ஸ் இருக்கு உங்களுக்கு. எங்கேயும் போய் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டிஎன்பிசியில வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸ்ன்னு சொல்லும்போது சில புக்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. பாக்கியமேரி, தேவிரா, மூவா இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க அதெல்லாம் தாண்டி போய் சாவே சுப்பிரமணியனார், மதுசா விமலானந்தம், வாவே சாவே சுப்பிரமணியம், மதுசா விமலானந்தம், அடுத்து வந்து பாக்கியமேரி, இவங்க எல்லாருமே தேவிரா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால நீங்க இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா, நாலடியார்ல இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தெளிவா நோட்ஸ் இருக்கு. அடுத்து தமிழரின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அடுத்து இந்த ஆசிரியர்களுடைய இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சிறப்பா பிடிச்சிருக்கும். இப்போ டிகேசி பத்தி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேரா தான் இருக்கும். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் வட்ட தொட்டி என்ற அமைப்பை நடத்தினாரு. அவர் வந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த ஆண்டாள் கோயில வந்து ஸ்ரீரங்கம் கோயில வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில வந்து தமிழக அரசுக்கு வந்து பரிந்துரைக்கிறாரு. என்னன்னு, இதுதான் தமிழ்நாடுடைய சிம்பிள் அப்படின்னு. யாருடைய ஆட்சி காலம்னா ஓமந்தூரா ரெட்டியாருடைய ஆட்சி காலத்துல. இந்த மாதிரியான தகவல்கள் கூட உங்களுக்கு அதுல இருக்கு. அடுத்து குன்றக்குடி அடிகளார்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார். STAR ஸ்டார். இந்த அமைப்பு என்னன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், ரிசர்ச், இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். இந்திரா காந்தி வந்து அந்த அவரை பாராட்டியிருப்பாங்க. எப்படின்னா குன்றக்குடி அப்படிங்கிற ஊரை வந்து தன்னிகர் இல்லாத ஒரு முற்போக்கான ஒரு முன்னேற்றமான கிராமமா மாத்தணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பார். தன்னுடைய கிராமத்தை முதல்ல மேம்படுத்தி காட்டணும் அப்படின்றது தான் அவருடைய லட்சியமா இருந்தது. அதை இந்திரா காந்தி அம்மையார் ரொம்ப பாராட்டுறாங்க. எப்படின்னா காந்தியடிகளுடைய கிராமங்கள் பாதுகாக்கும் திட்டம். கிராமங்கள் தானே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொன்னார் காந்தியடிகள். ஸோ அதனால இந்திரா காந்தி அம்மையார் வந்து ரொம்ப சிறப்பா அவரை பாராட்டியிருப்பாங்க. அந்த தகவல்கள் எல்லாமே இதுல இருக்கும். சரியா? நான் இப்ப சொன்னது எல்லாமே உங்களுக்கு என்ன சொன்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது தான் எல்லாமே. உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது தான். நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு 2.5 hour கிளாஸ் நடக்குது. 5 to 7:30 நடக்குதுன்னா 5 நாள் நடந்து 6 நாள் திங்கள் முதல் சனி வரை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில நீங்க இந்த வீக்ல என்னென்ன படிச்சிருக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 50 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்கும்னா டிஎன்பிசி ஈக்குவலுக்கு இருக்கும். ஸோ எப்படி உங்களால டிஎன்பிசி கொஸ்டின் ஆன்சர் இதுதான் கரெக்டா சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வினா கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவும் போகும் உங்களுக்கு. இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இது இப்போ ஸ்கூல் புக்கு கவர் பண்ணுவீங்களா, இந்த ஒரு கேள்வி வரும். கிராமர் பார்ட் ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணிடுறோம். அடுத்து இலக்கிய தகவல்கள் இப்போ 6th to 12th வரைக்கும் நம்மளுக்கு எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் கிளாஸ்க்குள்ளே கொண்டு வருவேன். நான் வந்து 6th to 12th வரைக்கும் பழைய புக்கில் ஒரு 7 years, புது புக்கில் ஒரு 7 years நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட என்னால் சொல்ல முடியும். எல்லா முக்கியமான வார்த்தைகள் பழைய 12th புக்கு அதில் தான் நம்மளுக்கு 17 கொஸ்டின் வந்தது. பழைய 11th and 12th 2003 வந்தது. 2003 எடிஷன்ல வந்த 11th 12th பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 17 கொஸ்டின் வந்தது. ஸோ உங்களுக்கு அந்த 11th 12th புக்கையும் இன்க்ளூட் பண்ணி தான் கொஸ்டின் ஆன்சர்லாம் எடுத்திருப்போம். டெஸ்ட் ஆகட்டும் இல்லை நடத்தும்போது கண்டிப்பாக நடத்தும்போது பிஒய்க்யூ எங்கே இருக்கு, இந்த கொஸ்டின் எந்த இயர் கேட்டாங்கன்றது கூட மென்ஷன் பண்ணிடும். சரியா? இன்னைக்கு நம்ம எழுத்ததிகாரத்தில் பார்க்கலாம். எழுத்ததிகாரம் பார்க்கலாம்.
யாருக்காவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் சிலபஸை பத்தி சொன்னேன். உங்களுக்கு சிலபஸ்னா என்ன, எப்படி நடத்த போறோம், எப்படி கிளாஸ் கொண்டு போறோம் எல்லாமே சொல்லியிருக்கேன். யாருக்காவது எதனா டவுட் கேட்கணும்னா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஏன்னா நம்ம எழுத்ததிகாரம் தொடங்க போறோம். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நடுவுல டவுட் கேட்டீங்கன்னா, அது சிலபஸை பத்தி டவுட் கேட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லணும்னா இந்த வகுப்பு தடைப்படும் இல்லையா? யாருக்கும் எதுவும் டவுட் இல்லையாம்மா? மேம் சொல்லுங்க. இது குரூப் 1 சிலபஸும் வருமா மேம்? ஏன்னா நான் குரூப் 1 எழுதணும்னு இருக்கேன். இல்லம்மா, இது குரூப் 1 சிலபஸ் இல்ல. உங்களுக்கு நீங்க குரூப் 2 பிலிமினரியும் குரூப் 4 எழுதுறதுக்கான முழு சிலபஸ் அவ்வளவுதான். இந்த கிளாஸ் வந்து குரூப் 2 பிலிமினரி அண்ட் குரூப் 4. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, கிளாஸ் உள்ள போலாமா? சரி, நம்ம முதல்ல பார்க்க போற இலக்கணம் எழுத்து இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். ஃபர்ஸ்ட் எழுத்துனா என்னன்னு சொல்றாருன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. இவைதான் என்ன இந்த எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் சேர்ந்ததுதான் எழுத்து இல்லையா? எழுத்து முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. மெய் 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் என்னது முதல் எழுத்து. அது அழகா நன்னூலார் சொல்வார், உயிரும் உடம்புமாய் 30 முதலே. உயிரும் உடம்புமாய் 30 முதலே. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. மெய்யெழுத்த உயிர் உடம்புன்னு சொல்றாரு, உயிரெழுத்த உயிர்னு சொல்றாரு. அப்ப உயிரும் உடம்புமாய் 30 முதலே. இந்த 30 எழுத்துக்கள் தான் என்னது முதல் எழுத்து. சரி, இந்த உயிர் எழுத்துக்கள் 2 வகையா பிரியும். ஒண்ணு குறில், இன்னொன்னு நெடில். குறில் 5, நெடில் 7. அ இ உ ஏ ஓ 5 என்னது குறில். நெடில் 7, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ 7 நெடில். மேம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. புதுசா இப்போதான் மேம் நான் குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த இயரே எனக்கு வேலை வாங்கணும், நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அழகா நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களை இங்க இன்னைக்கு டே 1 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற நாங்க உங்களோட குரூப் எக்ஸாம் முடிஞ்சு நீங்க முடியறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு கூட வருவோம் நாங்க. அதுதான் எங்களுடைய வேலை இல்லையா? இந்த 60 மணி நேரத்துல உங்களுக்கு எதை முடிச்சுடுவோம், நாங்க குரூப் 4 குரூப் 2 பிலிமினரியோடைய சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். அவுட் சோர்ஸ் உட்பட அவுட் சோர்ஸ் தான் முடிக்க போறோம் இல்லையா? பிளஸ் இதுல என்ன பண்ணிடுவோம், ஸ்கூல் புக்ல எப்படி எல்லாம் படிக்கணும், 6th to 12th வரைக்கும் எப்படி படிக்கணும், பழைய சமச்சீர் எப்படி படிக்கணும், பழைய சிறப்பு தமிழ் 11th 12th எப்படி படிக்கணும், பொது தமிழ் எப்படி படிக்கணும், புது சிறப்பு தமிழை எப்படி படிக்கணும், எல்லாத்தையும் சொல்லிடும் டாப் டு பாட்டம். அதனால நோட் போட்டு அழகா எழுதிக்கோங்க சரியா? அடுத்து மெய், இதுதான் என்னது
நம்மளுடைய முதல் எழுத்துன்னு பார்த்தோம். மெய் 3ஆ பிரியும். 1 வல்லினம், மெல்லினம், இடையினம். சரியா? வல்லினம் க ச ட த ப ர. ரைட்டா? அடுத்து கசட தபர. அடுத்து மெல்லினம் ஞ ஞ ந ந ம ந. அடுத்து இடையினம் ய ர ல வ ழ ல. அப்ப மொத்தம் 18 எழுத்துக்கள் என்னதே மெய் எழுத்துக்கள். சரியா? இதுதான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். பாருங்க, எழுத்து 2 வகைப்படும். எழுத்துடைய வகைகள். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை நம்ம என்ன சொல்றோம்? முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும்னா, இப்ப க அப்படிங்கிற ஒரு சொல்லு நமக்கு தேவைன்னா அதுக்கு என்னென்ன வேணும்? இக்கு என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் க வரும். அப்போ ஒரு எழுத்து தோன்றுவதற்கும் மெய்யும் உயிரும் சேர்ந்துதான் காரணமா இருக்கணும் இல்லையா? இந்த க இங்க இருந்து இயங்கணும். ஒரு சொல் இயங்குவதற்கோ எது காரணமா இருக்கு? எழுத்துக்கள் காரணமா இருக்குன்னு சொல்றோம். அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். சார்பெழுத்துக்கள் இப்போ ஆயுதம் என்ற எழுத்து, ஆயுதம் எங்க பிறக்குது? தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுதம் எப்படி வரும் அப்படின்னா எழுத்துக்களை சார்ந்துதான் வரும். அது தனித்து இயங்காது இல்லையா? இப்ப பாருங்க, எஃகு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு கண்டிப்பா ஒரு உயிர்மெய் தேவைப்படுது, ஒரு உயிர் தேவைப்படுது. அப்ப எது எழுத்து ஒன்று மற்றொன்றை சார்ந்து வருகிறதோ அதற்கு பெயர் என்ன? சார்பெழுத்துன்னு சொல்லலாம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 என்னதே? சார்பெழுத்துக்கள். உயிர்மெய் 18 மெய் மீதும் 12 உயிர்கள் தனித்தனித்தே ஏறி வரின். அதாவது 18 மெய் எழுத்து 12 உயிர் எழுத்து 216. இது என்னன்னு சொல்லுவாங்க? உயிர்மெய். உயிர் மெய்ன்னு சொல்லுவோம். உயிர்மெய். உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த எழுத்து ஆதலால் உயிர்மெய் எழுத்து என பெயர் பெறும். உயிர்மெய் எழுத்து என பெயர் பெற்றாலும் மெய்யெழுத்தை முதலும் உயிரெழுத்தை பிறகும் ஒலிக்க வேண்டும். இப்போ கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரைன்னு சொல்றாங்க. மாத்திரைன்னா என்ன அர்த்தம்? ஒரு எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்றோம். இப்ப கண்ணை இமைத்தலும் கையை நொடித்தலும் தான் ஒரு எழுத்துக்கான கால அளவு, ஒலிப்பதற்கான கால அளவு. இப்ப இக்கு அப்படின்னு சொல்லும் போது அரை மாத்திரை தான் க்கு சொல்லிடுறேன். இப்படி கையை நொடிக்க கூட போடல, அதுக்குள்ள சொல்லிடுறேன். க க அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றேன்? ஒரு முறை இப்படி கைய சுழற்றுறேன். கா அப்படின்னு சொல்லும் போது இருமுறை சுழற்றுறேன். அப்போ கையை நொடிப்பதும் கண்ணை இமைப்பதும் தான் மாத்திரைன்னு சொன்னோம். ஆனா இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். இக்குக்கு அரை மாத்திரைன்னு சொன்னீங்க, குறிலுக்கு ஒரு மாத்திரை, கன்னு எழுதும் போது 1.5 மாத்திரை தானே வரணும். ஏன் கக்கு நம்ம ஒரு மாத்திரை போடுறோம்? ஏன் மெய்யெழுத்துடைய மாத்திரை அளவை நம்ம இங்க சேர்க்கலன்னு கேட்டா, மெய்யின் மாத்திரை என்ன பண்ணாது? எழுத்துக்கள்ல உயிர்மெய்யா வரும் பொழுது அதுக்கு மதிப்பு கிடையாது. மெய்யின் மாத்திரை மதிப்பல்ல. ஒரு உயிர்மெய் எழுத்து வரும் பொழுது அது உயிரின் மாத்திரை அளவே பெறும். மெய்யின் மாத்திரையே கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்ப பாருங்க, இதுக்கு மாத்திரை அளவு ஒண்ணுதான். ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒளி வடிவம் எது? இக்கு. இந்த இக்கு கா கூட ஆ கூட சேர்ந்தாலும் கன்னு தான் ஒலிக்கும். ஆணு ஒலிக்கல, பாத்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்க இச்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஆ கூட சேர்ந்தா சேனு தானே ஒலிக்குது, ஆணு ஒலிக்கல. அப்போ மெய்யின் ஒளி வடிவமே தான் ஒலிக்கும்.
உயிர் எந்த உயிர் சேர்ந்தாலும் இப்ப இக்கு கூட்டல் ஔ அப்ப பாருங்க கவுன்னு சொல்றோம் நம்ம இல்லையா. இந்த மெய்யினுடைய ஒலியே தான் பெருமே தவிர உயிரின் ஒலி என்ன பண்ணாது, ஒலிக்காது. ஆனா உயிரெழுத்துடைய மாத்திரை தான் பெருமே தவிர உயிரின் ஒலி ஒலிக்காது. புரியுதா? அடுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது என்றாலும் உயிர்மெய் எழுத்தில் உள்ள உயிரெழுத்தின் மாத்திரை அளவே அவ்வுயிர்மெய் எழுத்து பெற்று வரும். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த மெய்யும் இந்த உயிரும் சேர்ந்துதான் இந்த உயிர்மெய் உருவாகுது. இதுக்கு அரை மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, ரெண்டும் கூட்டினா 1.5 மாத்திரை தானே ஒலிக்கணும். ஆனா இங்க எவ்வளவு மாத்திரை அளவு ஒலிக்கிறோம், ஒரு மாத்திரை தான் ஒலிக்கிறோம். 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கிறது இல்லை. காரணம் என்ன, இது இந்த மெய்யுடைய மாத்திரை மாத்திரையாக கொள்ளப்பட மாட்டாது. உயிருடைய மாத்திரை அளவு தான் இங்க கொள்ளப்படும் சொல்றாங்க. சரியா? அடுத்து உயிர் எழுத்தின் வடிவத்தை பெறாமல் மெய்யெழுத்தின் வடிவத்தையே முதன்மையாக பெற்று வரும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை என்ன எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் எனப்படும். உயிர் எழுத்தின் மாத்திரை பெற்று வந்தாலும் மெய்யின் தன்மை பெற்று வரும். அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் என உயிர் மெய்யும் வரும். வல்லினம் என்ன, வல்லினம் என்ன என்ன எழுத்துக்கள் இருக்கு, இப்போ வல்லினம் 6 எழுத்து இருக்கு, மெல்லினம் 6, இடையினம் 6. இது கூட 12 12 12 போடுங்களேன், 72 எழுத்துக்கள் வருதா. இந்த 72 எழுத்துக்களும் என்னன்னு சொல்றாங்க, வல்லினம் மெல்லினம் இடையினம். இது கூட 12 போடும்போது இது என்னது, இந்த 72ம் மெல்லினம். இடையினத்து கூட 12 சேர்க்கும் போது 72ம் இடையின எழுத்துக்கள். மொத்தம் 216 வந்துருச்சு பாத்தீங்களா, 216. அடுத்து ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு எந்த மொழியிலுமே கிடையாது. அஃஎன்ற வடிவம் முப்புள்ளி இந்த முக்கியமானது. ஆயுதத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள்ல பொருந்தாதது எவை இல்ல பொருந்தியது எவை, ஆயுதம் என்னும் வழங்கப்படும் ஆயுதத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்களுள் சரியானவை எவை, தவறானவை எவை, இப்படிதான் கேள்வி வருது. அப்போ பாருங்க, முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் இதுதான் ஆயுதத்திற்குரிய வேறு பெயர்கள். நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது. ஏன்னா அது தலையை இடமாக வைத்து பிறக்குது, வேற உறுப்புகள் அதுக்கு கிடையாது. உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையிலே வரும். சொல்லின் இடையில தான் வருமே தவிர சொல்லுக்கு இறுதியிலோ இல்ல முதல்லையோ வராது. தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து என்ன எழுத்து, சார்பெழுத்து எனப்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது அளபடை. அளபடை அளபடை அளபடைன்னா என்ன, நீண்டு ஒலித்தல். இதுக்கு வார்த்தைக்கு பொருள் என்ன, நீண்டு ஒலித்தல். நீண்டு ஒலித்தல் என்று பெயர். அளபெடுத்தல்னா நீண்டு ஒலித்தல், அவ்வளவுதான். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டு ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. இங்க வா அப்படின்னு சொல்லும்போது இங்க வா அப்படின்னு சொல்லாம இங்க வா அப்படின்னு நீட்டி சொல்றோம்ல, இதுக்குதான் அளபெடை. இதுக்கு பேர் தான் என்னது, அளபெடை. அளபெடை இரு வகைப்படும். ஒண்ணு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. ஒற்றெழுத்துக்கள் மொழிக்கு இடையில் வரும்போது அது ஒற்றளபடை எனப்படும். உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வந்து அளபெடுத்தால் அது உயிரளபடை எனப்படும். செய்யுளில் மொழிக்கு முதலிலும் உயிரளபடை எந்தெந்த இடத்துல அளபெடுக்குது பாருங்க, முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் பொழுது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். உயிர் அளபடை 3 மாத்திரை பெற்றுவிடும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நெட்டெழுத்துக்கு பக்கத்துல குறில் எழுத்து, அப்ப ஆவுடைய மாத்திரை அளவு எவ்வளவு, 2 பிளஸ் அது கூட ஆ வருது, அப்ப இதோட மாத்திரை அளவு 1, 3 மாத்திரை அளவு. இதுக்கு பேர் தான் என்னது, உயிரளபடை 3 மாத்திரை பெறும் சொன்னாங்க. அப்ப இப்படி கேட்கலாம்,
இப்படி கேட்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, 3 மாத்திரை அளவு பெரும் தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர்? அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லணும்? அளபடைன்னு சொல்லணும். இப்போ ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலித்தால் அதுக்கு பேர் குறுக்கம், குறுகல் அல்லது குறுக்கம். அதுவே நீண்டு ஒலித்தால் அதுக்கு பேர் என்ன? அளபடை. புரியுதுங்களா? பாருங்க, செய்யுள் இசை அளபடை, உயிர் அளபடை 3 வகைப்படும். அளபடை ஃபர்ஸ்ட் 2, ஒன்னு உயிர், இன்னொன்னு என்னது? ஒற்று. இந்த உயிர் அளபடை 3 வகைப்படும். செய்யுள் இசை, இன்னிசை, சொல்லிசை. பாருங்க, செய்யுள் இசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுள் இசை அளபடை, செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுள் இசை அளபடை என்போம். இதனை என்னன்னு சொல்லலாம்? இசை நிறை அளபடை என்று கூறுவர். எப்பயுமே செய்யுள் இசை அளபடை எத்தனை சீராக வரும் அப்படின்னா 2 சீராக வரும். இது எழுதி வச்சுக்கோங்க, 2 சீர். எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஓ ஓதல்னு இருக்கா, நெட்டெழுத்துக்களை நம்ம எப்படி பிரிப்போம்? மொழிக்கு முதல்ல ஓர் அசையாதான் பிரிப்போம். அப்ப இது என்னது? நேர். ரைட்டா? 2 சீர், நேர் அசை. அப்படி இல்லைன்னா 2 அசை. அசை இப்படி எழுதிக்கோங்க. அசைனாலும் சீர்னாலும் ஒண்ணுதான். அடுத்து பாங்க, ஒரு குறில், இரு குறில், ஒற்று. அப்ப இரு குறில் ஒற்றுன்னா நம்ம அதை எதுல வைப்போம்? நிறையில வைப்போம் இல்லையா? நிறை. அப்ப 2 அசையில வருதா? அடுத்தது பாருங்க, குறில் நெடில். குறில் நெடில்னா எது? நிறை. ஆ இர் இக்கு 2 ஒற்று வந்தா அதை ஒரு ஒற்றா கன்சிடர் பண்ணுவோமா? அப்ப இது என்னது? நேர். நிறை நேர். நிறை நேர். பாருங்க, நிறை நேர். அடுத்தது பாருங்க, பட ஆ. இங்க பாருங்க, குறில் நெடில். அப்ப இது என்னது? நிறை. இங்க என்னது? நேர். நிறை நேர். சரியா? 2 அசையா வருவது செய்யுள் இசை. செய்யுள்னா 2 அடி. இப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், திருக்குறள்லாம் 2 அடி இருக்குல்ல. அப்ப செய்யுள் இசை அளபடைனா 2 சீரா வர்றது செய்யுள் இசை. இப்ப பொறுத்துகையில கேட்கறாங்க வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வந்து அளபடை கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்து செய்யுள் இசை, இன்னிசை, சொல்லிசை, ஒற்றளபடை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் சொல்லு கொடுக்குறாங்கன்னா எங்க 2 அசை இருக்கோ அங்க செய்யுள் இசை, எங்க 3 அசை இருக்கோ அங்க இன்னிசை, எங்க ஈ என்ற ஓசை இருக்கோ அங்க சொல்லிசை. புரியுதுங்களா? ஒற்றளபடை நம்மளுக்கு தெரியும், இயல்பாகவே 2 புள்ளி வச்ச எழுத்து பக்கத்துல இருக்கும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இதுதான் செய்யுள் இசை அளபடை, இரு சீராக வரும். இன்னிசை அளபடை, செய்யுளில் ஓசை குறையாத இடத்துல, அங்க என்ன பண்ணுச்சு? ஓசை குறையுது, இங்க ஓசை குறையல இடத்தில் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது. ஒரு குறில் நெடிலாகி அளபெடுக்கும். இதுக்கு பேர் என்ன? இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடையில் குறில் நெடிலாகி அளபெடுக்கும். கெடுப்பதுவும். பாருங்களேன், இப்ப இத பிரிச்சு காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சுட்டு பாருங்க. இங்க என்ன இருக்கு? குறில், குறிலினை, ஒற்று. அப்ப இது ஒரு சீரா? இது என்னது? நிறை. ரைட்டா? ப து குறில் நெடில், நேரா? இங்க என்ன இருக்கு? நேரு. அப்ப 3 அசையா வந்துச்சா? அப்ப 3 அசையா வந்தா அதுக்கு பேர் என்ன? இன்னிசை. எடுப்பதுவும் அப்படிதான். ரைட்டா? 3 அசை. இதுக்கு என்னன்னு சொல்றோம் நம்ம? இன்னிசை அளபடை. அதாவது செய்யுள்ள ஓசைய குறைஞ்சா அதை நிரப்ப வந்தா அதுக்கு பேரு செய்யுள் இசை. ஓசை குறையல ஆனாலும் ஒரு இசைக்காக வேண்டி நம்ம அளபெடுத்தா அதை என்னன்னு சொல்றோம்? இன்னிசை அளபடைன்னு சொல்றோம். அடுத்து சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் ஒரு பெயர் சொல் வினையற்ற பொருள் தருமாறு அமைப்பது என்னது? சொல்லிசை அளபடை. இங்க பாருங்க, உரநசையி, உரநசையி உள்ளம் துணையாக சென்றார், வரநசையி இன்னும் உளன். நசை என்றால் என்னது? விருப்பம். விருப்பம் என்பது விரும்பி என்று என்னவாகுது? ஒரு பெயர் சொல்லா இருக்கு. இங்க என்னவா இருக்கு? விருப்பம் என்பது ஒரு பெயர் சொல், விரும்பி என்பது வினையெச்சம். வினையெச்சம் எப்படி வரும்? ஈ கமா ஊ என்ற ஓசையோடு வரும். அப்ப பாருங்க, விருப்பம் என்ற பெயர் சொல் ஒரு பெயரெச்ச சொல் வினையெச்சமா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? சொல்லிசை அளபடை. அவ்வளவுதான்.
பெரும்பாலும் சொல்லிசை அளபடை பெரும்பாலும் ஈ என்ற ஓசையில இருக்கும். அடுத்து ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது, எப்படி நம்ம செய்யுளிசை அளபடையில வந்து செய்யுள்ல ஓசை குறையும் பொழுது அதை நிரப்பதற்காக வருது இல்லையா, அதே மாதிரிதான் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான எங்கன நம்மன பாருங்க, வ ய ல ல். அப்ப இதுல எதெல்லாம் வரல சொல்லுங்க. கசட தபர வராது. கசட தபர 6 எழுத்து வராது. இந்த 6 எழுத்து வராது. அடுத்து எரல வழல ய வந்திருக்கு, ர கிடையாது, இடையினர் அகரம் கிடையாது. ய ர ல ப எழுத்து ழ ழ, இந்த 2 எழுத்து கிடையாது. அப்ப இந்த 2 எழுத்து என்ன பண்ணாது, ஒற்றளபடையில அளபெடுக்காது. இப்போ இப்படி கேட்கலாம், ஒற்றளபடையில் அளபெடுக்காத எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா 6. எதுன்னு கேட்டா கசட தபர 6 பிளஸ் ர ழ, இது 2. இந்த ரகரமும் என்ன பண்ணாது, வேற்று நிலைமை மயக்கம். வேற சொல்லு கூட தான் ஒற்றா வருமே தவிர தன்னோடு தான் என்ன பண்ணாது, வராது. இழு பக்கத்துல ஒரு இழு வராது, இரு பக்கத்துல ஒரு இரு வராது. இப்போ இப்படின்னா இங்க பாருங்களேன், தேர் கூட்டல் கால், தேர் கூட்டல் கால்னு இருக்கு. இப்ப எப்படி எழுதுவோம் நம்ம, தேர்கால் இக்கு வரும், தேர்கால் இப்படின்னு வரும். அப்ப தன்னோடு தான் மயங்காது, பிற சொற்களோடு தான் இது சேர்ந்து வரும். புரியுதுங்களா? அப்போ ஒற்றாளபடையில அளபெடுக்காத எழுத்துக்கள் 6. 6 பிளஸ் இது ஒரு 2, 8 எழுத்துக்கள். மீதி இருக்கிற 10 எழுத்துக்களும் ஒற்றாளபடையில அளபெடுக்கும். அளபெடுக்கிறதுனா என்ன, இந்த இங்கு பக்கத்திலே இன்னொரு இங்கு வரும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு அரை மாத்திரை, இதுக்கு ஒரு அரை மாத்திரை. அப்ப செய்யுளில் அரை மாத்திரை பிளஸ் அரை மாத்திரை சேர்ந்து ஒரு மாத்திரையா ஒலிக்கிறதால இது என்னன்னு சொல்றோம், ஒற்று அளபெடைன்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, 10 என்னும் அடுத்து 10 பிளஸ் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்று அளபடை ஆகும். இங்க பாருங்களேன், இந்த 10 எழுத்து சொன்னாங்கல்ல, இந்த 10 எழுத்து கூட பிளஸ் எது, ஆயுதமும் சேர்ந்து வரும். சரி, ஆயுதத்தை நம்ம ஒற்று எழுத்தா கன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். எங்கன்னா இந்த மாதிரி ஒற்று வர இடத்துலயும் நம்ம அசை பிரிக்கும் பொழுது அதை ஒரு ஒற்றாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். ஆனா அதை தனி நிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளின்னு பெயர் அளவுல நம்ம அதை தனியா வச்சிருக்கிறோம். சரியா? அடுத்து ஒற்றளபடை மொழிக்கு முதலில் வராது. இது எங்க வராது, மொழிக்கு முதல்ல வராது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கூற்று காரணத்துல கேட்கலாம், மொழிக்கு இடையிலும் இறுதியிலும் வரும். அப்ப நம்ம உயிர் அளபடை என்ன எங்கெங்க வரும்னு பார்த்தோம், மொழிக்கு முதல், இடை, கடையில பார்த்தோம். இது வந்து என்னது, உயிர், ரைட்டா? இது என்னது, ஒற்று. ஒற்றுன்னா என்னது, மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து மொழிக்கு முதல்ல என்ன பண்ணாது, வராது, இடையிலும் கடையிலும் மட்டுமே வரும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா ஒண்ணுமே இல்லை, வல்லின எழுத்துக்கள் 6. வல்லினம் எது எது, வல்லினம் 6. க ச ட த ப ர. இந்த 6 எழுத்துக்களுடன் உகரம் சேரும் பொழுது என்னவா மாறும், கு சு டு து பு ருன்னு மாறும். இந்த குசுடு துபுரு 6 எழுத்துக்களும் தனக்குரிய ஒரு மாத்திரையில ஒலிக்காம அரை மாத்திரையா குறைந்து ஒலித்தால் அதுக்கு பேர் என்ன, குற்றியலுகரம். இப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்க, அம்மா கிட்ட போய் காசு கொடு எப்படி சேர்த்து சொல்வீங்க, காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, கொடு, இப்படிதானே சொல்வீங்க. அப்ப சொல்லும் பொழுது இந்த சூ இருக்கு இல்லையா, இந்த சூவும் இந்த டூவும் தனக்குரிய ஒரு மாத்திரையில ஒலிக்காம அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும். எப்படி சொல்றோம் பாருங்க, காசு கொடு, காசு கொடு, ஒரு உராய்வு தன்மையில சொல்றோம். அப்ப தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலித்தால் அதுக்கு பேர் என்னது, குற்றிய லுகரம். அவ்வளவுதான். இந்த பேரா ஃபுல்லாவே அதான் இருக்கு.
குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக எவ்வளவு மாத்திரை அளவு? அரை மாத்திரை அளவு ஒலிக்கிறது. குசுடு, துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். குறுமை கூட்டல், குற்றியல் உகரத்தை பிரிக்கிற முறை கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியமானது. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். காசு, எஃகு, பயறு, பட்டு, பந்து, சால்பு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். குற்றியல் உகரத்துடைய வகைகள்: நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மெயின் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம் என குற்றியல் உகரம் 6 வகைப்படும். அடுத்து முற்றியல் உகரம். முற்றியல் உகரம்னா என்னன்னா, ஒரு இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நாம என்ன பார்த்தோம்? கு, சு, டு, து, பு, ரு இது 6ம் குற்றியல் உகரம்னு பார்த்தோமா? இது இல்லாத உகரம் இருக்குல்ல, என்னென்ன? இப்ப உதாரணத்துக்கு உ, ழு, என்ன எழுத்துக்கள்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா ரு, உ, நு. இப்ப இந்த வார்த்தைலாம் இருக்குல்ல, வல்லினம் அல்லாத எழுத்துக்கள் உகரம் ஏறி வந்தால் அதுக்கு பேர் என்னன்னா முற்றியல் உகரம். இப்ப பாருங்க, ஏழு, ஏழுன்னு இருக்கு. இப்ப இந்த உகரத்தை சொல்லும் போது நம்ம எத்தனை மாத்திரை அளவே ஒலிக்கிறோம்? ஒரு மாத்திரை. இப்படி தனக்குரிய மாத்திரை குறையாமல் ஒலித்தால் அதுக்கு பேர் என்ன? முற்றியல் உகரம். ஒரு காய் இருக்கு, அது அதோட சைஸ்ல பாதியிலே வளரும் போதே அந்த பாதி சைஸ்ல அது கீழே விழுந்துருதுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பிஞ்சி, செங்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நல்லா முத்திடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? நல்ல முற்றல். இப்ப ஒரு தேங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இலசா இருக்கும்போது என்னன்னு சொல்லுவோம்? வழுக்கைன்னு சொல்லுவோம். வழுக்கை, இளநீர் அப்படி சொல்றோம். அதே நல்லா ஒரு தேங்காய் முற்றி போச்சுன்னா அதை என்ன சொல்றோம்? நெற்றுக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் தனக்குரிய அந்த கெப்பாசிட்டியில இருந்து இறங்கி போச்சுன்னா அதை குற்றியல் உகரம்னு சொல்றோம். ஒரு மாத்திரை அளவு ஒலிக்காமல் அரை மாத்திரையா குறைந்து ஒலித்தால் அதுக்கு பேர் குற்றியல் உகரம். ஒரு மாத்திரை அளவே ஒலித்தால் அதுக்கு பேர் என்ன? முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதேதான் முற்றியல் உகரத்துல இருக்கிற விஷயம். அடுத்து குற்றியல் உகரம், குற்றியல் இகரம். குற்றியல் இகரம் எப்படி பிரிப்போங்க? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம். இந்த குற்றியல் இகரம் பெரும்பாலும் இங்க என்ன இருக்கும்? வருமொழி முதல்ல, வருமொழி முதல்ல யா இருக்கும். நிலைமொழியோட ஈற்றுல என்ன இருக்கும்? கூ இருக்கும். கூ, கூல வல்லினம் இருக்கும். அப்போ இந்த வரகு கூட்டல் யாது ரெண்டும் சேரும் போது வரகி யாது, இந்த கீயா மாறும், வரகி யாதுன்னு மாறும். அப்போ இந்த கு உகரம் இகரமா திரியுது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய உகரம் இகரமா திரியும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்த அரை மாத்திரையாக ஒலித்தால் அதுக்கு பேர் என்னது? குற்றிய லிகரம். அவ்வளவுதான். அடுத்து குற்றியல் இகரம் 2 இடங்கள்ல தான் வரும். குற்றியல் உருக்க சொற்களை அடுத்து யகரம் முதல் எழுத்தாக கொண்டு வரும்போது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். இப்பதானே பார்த்தோம், கு என்னவா மாறுச்சு? கீயா மாறுச்சு இல்லையா? அதுதான். அடுத்து அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அடுத்து 2வது இடம் மியா, பியான்னு வரும் என்ற ஓராசை சொல் ஓசை நயத்திற்காக வருவது. இதுல மீ என்னும் சொல்லு இகரம் குற்றியல் இகரம் ஆகும் சொல்றாங்க. இப்ப பாருங்க, கேல் கூட்டல் மியான் வரும்போது அது கேன் மியாவா மாறும். அப்ப செல் கூட்டல் மியா என்பது செல் மியான் மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இந்த ஒலிப்புக்கு பேரு தான் என்னது? குற்றிய லிகரம். அடுத்து ஐகார குறுக்கம் ஐ. இப்ப பாருங்க, இதை சிம்பிளா சொல்லித்தரேன். ஐன்னு சொல்லும் பொழுது மாத்திரை அளவு எவ்வளோ? 2. ஐ நெட்டெழுத்துக்கு மாத்திரை அளவு எவ்வளோ? 2. இப்ப இங்க பாருங்க,
ஐந்துன்னு வருது. ஐந்து அப்படின்னு மொழிக்கு முதல்ல வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை குறைந்து இதோடைய ஒலிப்பு மாத்திரை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அடுத்து இங்க பாருங்களேன், மொழிக்கு இடையில, இது மொழிக்கு முதல்ல வரும்பொழுது, மொழிக்கு இடையில வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 2 மாத்திரை தானே ஐக்கு, ஆனா மொழிக்கு இடையில வரும்போது 1 மாத்திரையா ஒலிக்கும். அதே மாதிரி இப்ப வலை மொழிக்கு இறுதியில வருது, இதோடைய மாத்திரை அளவு 2, ஆனா மொழிக்கு இறுதியில வரும்போது 1 மாத்திரை. அப்ப ஐகார குருக்கத்துடைய மாத்திரை எப்படி? மொழி முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, மொழிக்கு இடையிலும் கடையிலும் எவ்வளவு மாத்திரை? 1 மாத்திரை. இதுதான் ஐகார குருக்கம். அவ்வளவுதான். தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது ஐகார குருக்கம். அதேதான் ஔகார குருக்கம். ஔகாரம் தனக்குரிய மாத்திரை அளவு எவ்வளவு? ஔகாரத்துக்கு மாத்திரை அளவு என்னும் எழுத்துக்கு மாத்திரை அளவு 2. சரியா? இப்ப ஔவையார், ஔவை அப்படின்னு வருதுன்னா மொழிக்கு முதல்ல வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரைக்குள்ளேந்து குறைந்து எவ்வளவு மாத்திரை ஒலிக்கும்? 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். ஔகாரம் மொழிக்கு இடையிலும் கடையிலும் என்ன பண்ணாது? வராது. சரியா? அவ்வளவுதான். அடுத்து மகர குருக்கம். மகரம் தனக்குரிய மகரத்துடைய மாத்திரை அளவு எவ்வளோ? அரை. இந்த மகரம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து எவ்வளவா குறையுது? 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதற்கு பெயரு மகர குருக்கம். அடுத்து அதேதான் ஆயுத குருக்கம். சரியா? ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து எவ்வளவு குறையணும்? 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதற்கு பெயரு ஆயுத குருக்கம். இதுல எழுத்துக்களுடைய பிறப்பு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரியா? நன்றி. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கம்மா, கட் பண்ணிடாதீங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கொஞ்சம் கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கம் தருவோம். தமிழ்ல எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? 8870031947 இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேற பிடிஎஃப் பார்க்கலாம். நம்மளுடைய இது நம்மளுக்கு அறிமுக வகுப்பு இல்லைங்களா? 5 இலக்கணமும் நம்ம படிச்சிருக்கணும். 5 இலக்கணத்தை படிச்சுட்டு உள்ள போனாதான் நம்மளுக்கு சிலபஸ் என்னன்னே புரியும். அதனால நம்ம இன்னைக்கு எழுத்து இலக்கணம் பார்த்திருக்கோம், அதுலயும் பாதிதான் பார்த்திருக்கோம். எழுத்துக்களுடைய பிறப்பு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு இருக்கு. அடுத்து பாருங்க புணர்ச்சி இருக்கு. புணர்ச்சினா புணர்ச்சி படிச்சிருந்தாதான் நம்ம சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக. இப்போ எக்ஸாம்ல கேட்டாங்க பாருங்க, கங்கா கூட்டல் ஓகம், இதெல்லாம் நம்மளுக்கு எங்கன்னே கேட்டாங்க தெரியாது. ஆனா இளங்குமரனார் உரைவலம் அப்ப நம்ம புணர்ச்சி நல்லா படிச்சிருக்கணும்.
இதிலே பார்த்தீங்கன்னா உடம்படுமை எல்லாமே வரும். மெய் மயக்கம், மொழி முதல் எழுத்து, இறுதி எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகு பெயர்கள் 16 வகைகள் வந்துடும். இதுல இருமடி ஆகு பெயர், மும்மடி ஆகு பெயர் எங்க படிக்கணும், எங்க இருக்குன்றதும் நாங்க சொல்லிடுவோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு திரும்ப எழுதுறேன் பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இல்லைன்னா மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? 8870031947. நாளைக்கு ஈவினிங் நம்ம திரும்ப 5 மணிக்கு வகுப்பு தொடரலாம். சரியா? நாளைக்கு பார்க்கும் பொழுது சிலபஸ்க்கு உள்ள இருக்கிற ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ஈஸியா படிச்சுக்கலாம். அதுல ஷார்ட்கட் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? நன்றிம்மா.